சினிமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். சினிமாக்குள்ள செட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணுங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதை நீ காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய ஃபைட் செட்டப்போட செட்டில் தான் போயிட்டு முன்னாடி அது எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வால் இருக்கு இல்லையா, பார்க்க எவ்வளோ ரியலாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஆனால் இது வந்து தர்மாகோல் பிளேவுட் அதை வச்சு பண்ணுற மாட்டேன், கம்மி. இதுதான் நாளைக்கு ஃபைட் நடக்க போகிற மேஜர் பிளேஸ். சுற்றி மார்க்கெட் செட்டப், நிறையா கடைங்க தான் வரும். இல்லை குட்டி குட்டியாக போட்டுருக்கோம்ல, இது எல்லாமே கடைங்க. இது வந்து இந்த ஊருக்கு நடுவில் ஒரு வால் கிளாக் இருக்கும்ல, டவர், அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறாங்க. நாளைக்கு காட்டுறேன். இது நல்லா ஒரு நினைக்கிறேன், பார்ப்போம். இது நடக்குது. ஆக்சுவலாக இது வந்து பிளேவுட், அது வந்து நம்ம வால் மாதிரி அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி பெயிண்ட் பண்ணி நாளைக்கு அது பார்க்க சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஆக்சுவலாக அது ஃபுல்லாக நீ முடியல, நாளைக்கு இது முடிஞ்சு காட்டுறேன். ஃபுல்லாக ஃபைட்டு நாளைக்கு எழுதுவோம். அதனால் அங்கே ரிகர்சல் ஒன்று போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு அதை பார்ப்போம் வாங்க. இந்த ரிகர்சல் போயிட்டு இருக்கு. இந்த ஃபைட் தான் நாளைக்கு வந்து இந்த பெரிய செட்டில் கம்போஸ் பண்ணி எடுக்க போகிறாங்க. சரிங்களா, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க செட்டில் உங்கள்கிட்ட சொல்லுங்கல்ல. இந்த மார்க்கெட் செட்டப்பில் ஒரு ஃபைட், அந்த மார்க்கெட் செட்டப் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அது எந்த மாதிரி ரெடியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டால் மாதிரி ஒரு கடை. அப்புறம் இந்த பழைய காலத்து ஒரு ஃபைட் செட்டப், ஐ மீன் 80s நடக்கல ஒரு வீடியோக்கள் சொல்லுவாங்க. பழைய காலத்து ஐட்டம்ஸ், பழைய காலத்து கடைகள், பழைய காலத்து விஷயங்கள், அந்த மாதிரிலாம் நிறையா வச்சு இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். அதான் கோலி சோடா பாட்டில், அதான் நாளைக்கு ஃபைட் வந்து அந்த கோலி சோடா பாட்டிலாம் உடைப்பாங்க. எப்படி உடைப்பாங்க இந்த மேட்ரு உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டீ ஷாப் செட்டப் இருக்குது. டீ ஷாப் அப்படியே இங்கே ஒரு பழைய காலத்து சைக்கிள் கடை, அந்த காலத்து மார்க்கெட்டை என்ன நடக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இங்கே ஃபுல்லாக மார்க்கெட் செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த பானை கடை, அதுக்கப்புறம் இந்த தெரு, இந்த ஸ்ட்ரீட் வந்து நாளைக்கு இம்பார்ட்டன்டான மேட்ரு. அந்த கோயிலுக்கு வெளியே இருக்க ஸ்ட்ரீட் மாதிரி வருது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோயிலுக்கான செட்டப் ரெடி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் டேரக்டர், என் கேமராமேன், என் கோ டேரக்டர் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்களா, இவர் தான் வந்து எங்கள் டிஓபி. செட்பேக் போல பற்றி இப்படி தான் இருப்பார். இவர் வந்து எங்கள் டேரக்டர், அவர் வந்து ஒரு வைப்பில் இருப்பார். இவர் வந்து எங்கள் மேக்கிங் வீடியோகிராஃபர், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பார் இப்படி தான் வைப்பில். இவர் வந்து கோ டேரக்டர், ஃபுல் சரக்கு அடிச்சுட்டு தெளிவாக இருக்க மாதிரியே அடிக்கிறாரு டேரக்டர் முன்னாடி, இப்படி தான் இருப்பார். ஓகேவா, இவர் வந்து வாஸ்தவ் மச்சான் நண்பன் சாரி ஏடி. முக்கியமாக இந்த வாட்ச் டவர், இந்த ஊருக்கு நடுவில் ஒரு கிளாக் இருக்கும், செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த செமையான மேட்டர் தான் இது. அது இப்படி தான் இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக செட் ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. 4 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 4 கம்ப்ளீட் ஃபைட், ரத்தம் தெறிக்க ஒரு ஃபைட். அது எப்படி எடுக்கிறாங்க, எந்த மாதிரி எடுக்கிறாங்க, எந்த மாதிரி என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், கேமரா எப்படி யூஸ் பண்ணுறோம், கேமரா எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், அந்த ஃபைட்டில் கண்ணாடி உடையிறது, காரில் கண்ணாடி உடையிறது, அந்த மாதிரி மேட்டர்லாம் நிறையா இருக்குது. அது எப்படி எடுக்கிறாங்கன்ற மேட்டர் நாளைக்கு